இப்போலாம் நெக் பெயினுக்கு டேப்லெட் போடுறதால மார்னிங் எழுந்திரிச்சு வர கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால இந்த மாதிரி வெஜிடபிள் கட் பண்ணுறது மட்டும் மொதல் நாள் நைட்டே பண்ணி வச்சிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேர்ந்தெடுத்து இந்த வீக் சண்டேவும் அரைச்சி வைக்கல. அதனால் கையோடு அதையுமே அரைச்சி வச்சிட்டோன்னா ஹரிபரியில் காலையில் சமைக்கும்போது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அடுத்த நாள் காலையில் வந்தோடனே ஃப்ரிட்ஜிலேருந்து சுரைக்காய் எடுத்து வெளியில் வச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு சிம்பிளாக சுரைக்காய் கூட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வெங்காயம், தக்காளி, கட் பண்ணி வச்சுருந்த சுரைக்காய், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்துட்டு ரைஸுமே அது கூடவே சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சோன்னா நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இது இன்றைக்கி 1 பாட் ரைஸாக தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அவுட்புட் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. சைட் டிஷ்க்கு சிம்பிளாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். பசங்களோட மார்னிங் ஸ்நாக்ஸுக்காக தம்பிக்கு மாதுளம்பழமும் பாப்பாவுக்கு ஆரஞ்சும் பேக் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மிக்சர் நட்ஸும் பேக் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டெய்லி ரொட்டீன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பை.